இது எப்படா 13 பேருக்கு எனக்கே பத்தாது தெரியுமா? டேய் சின்சேனே பாப்புண்டா, நீ அதிகமான மீனை பிடிக்கிறியா நான் பிடிக்கிறேன்? பாருக்கண்ணா பாரு, இன்னைக்கு மீன் இந்த கப்பல் வழியா நிறைக்க போறது நான் தான். ஏய் அதையும் பாப்போம். என்னடா இது, அவன்கிட்ட சொன்ன நேரமோ என்னமோ தெரியல, ஒரு மீன் கூட நம்ம வலையில மாட்ட மாட்டேங்குதே. பொன்னி நதி பார்க்கன்னு மேயூரா ரவுரீரா. மீனுங்களா ஏன் தூண்டில வந்து மாட்டுங்க. இன்னைக்கு 2 பேரும் போட்டி போட்டுட்டு நிறைய மீன் பிடிக்க போறானுங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு வேட்டை தான். எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது, ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேங்குது. சரி கிடைச்ச வரைக்கும் போதும், கிளம்புவோம். எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம்? 3 மீன் பிடிச்சிருப்போம் போல. சரி ஆளுக்கு ஒன்னா எடுத்துக்க வேண்டியதான். லக்கியா என்ன இங்க உட்காந்து குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க மீனை? என்ன பாஸ் ஆசை காமிச்சு மோசம் பண்றீங்களா? போய் நிறைய மீன் பிடிங்க. கிடைச்சா பிடிக்க மாட்டோமா, ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது. இங்க பாருங்க இவனை. இன்னைக்கு இந்த மீனுங்களுக்கு தீனியை போட்டு நாளைக்கு அதுவே தீனியா சாப்பிட போறேன். கிடைச்ச வரைக்கும் போதும், வாங்கடா கிளம்பலாம். சின்சேனே உன்னதானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வாடா போலாம். திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. முக்கிய அறிவிப்பு, இன்று மிகவும் மோசமான வானிலை இருக்கும் என்று தகவல். கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் அனைவரும் உடனடியாக கடலை விட்டு வெளியேறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. எமர்ஜென்சி எமர்ஜென்சி. அந்த சத்தம் உனக்கு கேட்டுச்சா? அது அலர்ட் மெசேஜ்ரா. இதுக்கப்புறம் இந்த கடல்ல இருக்க ஒரு நொடி நமக்கு தான் ஆபத்து. இங்க போய் கடல் தண்ணி எல்லாம் மேல கீழே அலம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் எப்படியாவது இந்த கடலை விட்டு போகணும். மீனு பாஸ், எல்லா மீனும் கீழே விழுந்துருச்சு. மீனு பூனை போயிட்டு போகுது. இந்த அலையில நம்மளும் இந்த கடல் தண்ணியோட அடிச்சுட்டு போயிட போறோம். எப்படியாவது இந்த கடலை விட்டு கரைக்கு போய் ஆகணும். இங்க மழை மட்டும் பெய்யல, காத்தும் பயங்கரமா அடிக்குது. அதனால கடல் தண்ணி எல்லாமே அலை பயங்கரமா மேல கீழேன்னு வந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது கரைக்கு போய் ஆகணும். இப்படி கடல் தண்ணியை விட்டு வெளியே வந்தாச்சு. இதை விட்டு இறங்க வேண்டிதான். சின்சான் லக்கி, உங்களுக்கு எதுவும் ஆகல? வேலை அவனுங்களுக்கு எதுவும் ஆகல. நம்ம கடலை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனாலும் இந்த பிரச்சனை இன்னும் தீராது போல. அந்த கடல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. லவ்லி, இங்க இருந்தோம்னா ஒருவேளை கடல் தண்ணி நம்மள மறுபடியும் உள்ள இழுத்துட்டு போயிட போகுது. நீங்க சொல்றது சரிதான். இந்த கடல் அலைய பார்த்தா கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு மோசமா நடக்க போகுது. சரி, இங்க ஒரு கார் இருக்கு, இதை எடுத்துட்டு கிளம்பலாம். சீக்கிரமாக. இதோ வந்துட்டோம். இது யாரோட கார்னே தெரியல. உள்ள சாவி இருக்கா? சாவி இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்லை, இந்த கறியை எடுத்துட்டு போயிட வேண்டியதான். எங்க அவனுங்க 2 பேரும். டேய் சீக்கிரம் ஏறுங்கடா. சின்சன் பின்னாடி ஏறிட்டான். லக்கி சீக்கிரம் ஏறு. ஓகே எல்லாரும் ஏறியாச்சு. இங்க இருந்து கிளம்புவோம். டேய் லவ்லி, சீக்கிரம் போ. அந்த கடல் தண்ணி இங்க வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த கடலை விட்டு தூரமா போற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். முன்னாடி எது இருந்தாலும் சரி இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்க போயிருங்க, இங்க பின்னாடி கடல் அளவு வந்துகிட்டு இருக்கு. மலையில நலைய கூடாதுன்னு கொடையை பிடிச்சி நடந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. யாரா நீங்களா? எல்லா அறிவாளியும் நம்ம ஊர்ல தானே இருக்கானுங்க. ரெட் அலர்ட் விடும்போதே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு. சரி ஓகே, நம்ம கடலை விட்டு எப்படி ரோட்டுக்கு வந்தாச்சு. இங்கெல்லாம் கடல் தண்ணி வராதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம தூரமா போய்க்கலாம் கடலை விட்டு. அப்பாடா, எப்படியோ கடலை விட்டு கொஞ்சம் தூரமாவே வந்துட்டோம். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். டேய் லவ்லி, முன்னாடி பார். முன்னாடி பிரேக்க போடு. ஓ மை காட், இந்த கடல்ல நம்ம ஊருக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோம்னா அதுல மாட்டிருப்போம். சரி இந்த பக்கம் போலான்னு பார்த்தா முன்னாடி இங்கேயும் கடல் தண்ணியா இருக்கு. ஆஹா, நம்மளை சுத்தி வளைச்சிருச்ச கடல் தண்ணி. இந்த கடல் அலையில மாட்டாம எப்படியாவது இங்க இருந்து நம்ம வெளியே போய் ஆகணும். தண்ணி வேற விடாம நம்மளை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. எப்படியோ அதை விட்டு வெளியே வந்தாச்சு. இதை விட்டு தூரமா போகணும். டேய் லவ்லி, அந்த தண்ணிக்கு ஏன்டா இப்படி பயப்படுற? அந்த கடல் தண்ணி மட்டும் நம்ம காருக்குள்ள ஃபுல்லா போயிருந்ததுன்னா காரே வேலை செய்யாம போயிருக்கும்டா. சீக்கிரம் இங்க இருந்து தூரமா போகணும். எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரமா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அலைய மண்டையா பார்த்து ஓட்றா. ஏன்டா இப்படி ஓட்ற? சாரிடா, மன்னிச்சுக்கு, இங்க பின்னாடி இருக்கிறதே மறந்துட்டேன். சரி சீக்கிரம் ஏறு, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏறா, இல்லைன்னா விட்டுட்டு போயிருவேன் பாத்துக்க. அத்தி விட்டுட்டு போனாலும் போயிருவான். இதோ வந்துட்டேன். எப்படியும் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஆனா இந்த மழை இப்போதைக்கு நிக்காது போல. சரி ஓகே, நம்ம கார் எப்படியும் நிறுத்திட்டு இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள போய் டிவி ஆன் பண்ணி நியூஸை பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம கடல்ல இருந்து நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். கடல்ல இருந்து நம்ம வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால கடல் தண்ணி இங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருங்க பார்க்கலாம். எஸ், இங்கெல்லாம் கடல் தண்ணி எங்கேயும் வரல. ஆனால் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது மழை பெயர்னால. நம்மகிட்ட தான் பைனாப்பிள் இருக்குல்ல, இது வழியாக பார்ப்போம். இங்கே எங்கேயாவது தண்ணி வருதா? எனக்கு தெரிஞ்சு இங்கே பக்கத்தில் நம்ம ஏரியாவில் எங்கேயுமே தண்ணி வர மாதிரி தெரியல. அந்த கடல் ஓர பகுதியில் மட்டும்தான் தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்துருந்தது. இங்கே வராதுன்னு நினைக்கிறேன். லவ்லியா, அப்புறம் எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க? பயப்படாமல் இருக்க முடியுமாண்ணே? இங்கே என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே, டிவி இங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு டிவி ஆன் பண்ணி பார்ப்போம்.
முக்கிய செய்திகள். இன்று காலை வானில் இருந்து மிகப்பெரிய ஒரு கல் நமது ஊர் கடலில் வந்து விழுந்தது. அதிலிருந்து எழுந்த அலைகள் நமது ஊரை காவு காக்க வந்து கொண்டிருக்கிறது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம். அப்படி சென்றவர்கள் உடனடியாக திரும்பி கரைக்கு திரும்ப வேண்டும். கடல் ஓரத்தில் இருக்கும் மக்கள் கடலை விட்டு தூரமான இடத்திற்கு செல்ல வேண்டும். இந்த அலை நமது ஊருக்குள் வர ஆரம்பித்து விட்டது. இதை கண்டு அனைத்து மக்களும் அஞ்ச வேண்டாம். இவை கடல் ஓரத்தில் இருக்கும் மக்களுக்கு மட்டுமே பாதிப்பு ஆகும். அதனால் கடல் ஓரத்தில் இருக்கும் மக்கள் உடனடியாக கடலை விட்டு கொஞ்சம் தூரமான இடத்துக்கு செல்லு. கடல் ஓரத்தில் உள்ள பகுதிகளுக்கு இன்று ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரெட் அலர்ட்டா? ஆனா இது நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம தான் கடல்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்குமே, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டே, நான் கூட ஒரு செகண்ட்ல பயந்துட்டேன் தெரியுமா? அந்த கடல் தண்ணி இங்க வந்துருச்சுன்னா நம்ம வீடே உடஞ்சு